செருப்பசியும் ஒவ்வா பிணியும் சேராதிருப்பது நாடு என்கிறார் தெய்வ புலவர் திருவள்ளுவர் அவர்கள். அப்படி வரலாற்று பெருமைகள் பல நிறைந்த தமிழர் நிலத்தை அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஆரிய திராவிட கட்சிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன. நாம் பொன்னான அரை நூற்றாண்டு கால சுதந்திர இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு பெருமிதத்தோடு வாழ்கிறோம். உண்மையில் நாம் சுதந்திரத்தோடு தான் வாழ்கிறோமா, இல்லை சுதந்திரம் பெற்ற தேசத்தில் அடிமைகளாக வாழ்கிறோமா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும். எதற்காக மீண்டும் நரேந்திர மோடி இந்த நிலத்தை ஆள வேண்டும்? என்ன உரிமைக்காக நரேந்திர மோடி தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நம்மோடு நின்று இருக்கிறார்? இந்த நிலத்தில் எண்ணற்ற இயற்கை சீற்றங்களை தமிழ் சமூகத்தின் மக்கள் நாம் சந்தித்தோம். சமீபத்தில் இதே பகுதியை, அறந்தாங்கி பகுதியை, பேராவூரணி பகுதியை, தஞ்சை பெருநிலத்தை, சோழவள திருநாட்டை கஜா என்கிற ஒரு பெரும் புயல் புரட்டி போட்டது. இந்த நிலம் 90% தென்னை விவசாயிகளுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய பொருளாதார ஈட்டலை கொண்ட பெருமைக்குரிய தொழிலையும், கடல் சார்ந்த மீன்பிடி தொழிலையும் செய்கிற பெருமைக்குரிய நிலம் நாம் வாழும் நிலம். அப்படி நாம் இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டு கிடந்த போது, நம் நிலம் தரிசாகி கிடந்த போது, நம்முடைய காடு கழனிகள் உப்பளமாக கடல் நீரால் சூழப்பட்டு கிடந்த போது, நம்முடைய சகோதரர்கள் அந்த இயற்கை சீற்றத்தால் கொல்லப்பட்ட போது நமக்காக அழக்கூட தயங்கிய நரேந்திர மோடி இந்த 4 மாதத்தில் 5 முறை தமிழ் தேசிய திருநாட்டிற்கு வருகிறார் என்றால் நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்களுக்கு தேவை நம்முடைய ஓட்டுதானே தவிர நம்முடைய வளமான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை செய்து கொடுக்கிற தார்மீக பணி என்ற பொறுப்பு அவர்களுக்கு இல்லை. மாறாக அவர்களுக்கு நோக்கம் என்ன? நீங்க எல்லாரும் ஒவ்வொரு ஓட்டு, உங்களுடைய ஓட்டை பறிக்க வேண்டும் என்கிற அந்த முனைப்பில் காட்டுகிற வேகத்தை, உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துகிற வேலையை நரேந்திர மோடி இந்த 10 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் செய்திருக்கிறாரா என்றால் இல்லை. வெறும் 2 லட்சம் கோடி கடனில் இருந்த இந்த தேசத்தை சற்றேறக்குறைய 15 லட்சம் கோடிகளுக்கு மேலாக கடனை வாங்கி வைத்து இந்தியா வளர்கிறது என்கிற ஒரு பொய் பரப்புரையைத்தான் நரேந்திர மோடி உலகெங்கும் பொய் பரப்புரையை பரப்பிக் கொண்டு இந்தியா வளர்ந்து நிற்கிறது என்று சொல்லி உங்களிடத்திலே வாக்கை பறிக்க வருகிறார். நீங்கள் நம்பாதீர்கள். எதற்காக நரேந்திர மோடியினுடைய கூட்டணிக்கு ஐயா OPS அவர்களுக்கு நாம் வாக்கு செலுத்த வேண்டும்? எவனாச்சும் ஒருத்தன் இந்த நாட்டில், அவர் யார்? மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஐயா பன்னீர்செல்வம் அவர்கள், பன்னீர்செல்வம் அவர்கள் யார்? உலகத்திலே தலை சிறந்த அதிகாரம் தமிழர் நிலத்தில் என்ன அதிகாரம் இருக்கிறது? ஒரு கவுன்சிலர் அதிகாரமா? இல்லை. ஒரு ஊராட்சி மன்ற தலைவரின் அதிகாரமா? இல்லை. மாறாக ஒரு MLAவின் அதிகாரமா? இல்லை. மாறாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் அதிகாரமா? இல்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் என்பவர் அந்த ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிக்குத்தான் அவர் தலைவராக இருக்க முடியும், நிர்வாகம் செய்ய முடியும். ஆனால் இந்த 40 நாடாளுமன்ற தொகுதிக்கும் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தலைவராக இருந்து 3 முறை இந்த நிலத்தை ஆட்சி செய்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஐயா பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் இந்த அதிகார பசி கொண்டு மீண்டும் அவர் நாடாளுமன்றத்திற்கு வேட்பாளராக நிற்கிறார் என்றார்.
அவர் எவ்வளவு பெரிய உச்சபட்ச அதிகாரத்தில் இருந்துவிட்டு மீண்டும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடுகிறார் என்றார். அவருடைய அதிகார பசி எவ்வளவு கொடுமையானது என்பதை தமிழ் சமூகத்தின் மக்கள் நீங்கள் உணரணும். எவனாச்சும் ஒருத்தன் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு மறுபடியும் பள்ளி படிப்பு சேர்ந்து நான் 1ஆவதுல இருந்து 12ஆவது பாஸ் பண்ண போறேன், மீண்டும் என்ன 1ஆவதுல சேர்த்துக்கங்கன்னு எவனாச்சும் சொன்னான்னா எப்படி கேலிக்கூத்தாக இருக்குமோ அதுபோலதான் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு நான் நின்று வென்று உங்களுக்கு மக்கள் பணியாற்ற போகிறேன் என்று சொல்கிற ஐயா ஓ பன்னீர்செல்வத்தினுடைய நரி வேளையை தமிழ் சமூகத்தின் மக்கள் நீங்கள் நம்பக்கூடாது. அதிலும் அவரை யார் சுமந்து வருகிறார், அவர் யாரை சுமந்து வருகிறார்? எவன் இந்த நிலத்திற்கு தேவையற்றவனோ, எவன் தமிழ் தேசிய இனத்தின் மக்களை வானர கூட்டம் என்று சொன்னவனோ, எவன் தமிழ் தேசிய இனத்தின் மக்களை ராவணனின் வாரிசுகள் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று சொன்னவனோ அந்த ராமனின் வாரிசை நரேந்திர மோடியை, அந்த அழுக்கு மூட்டையை தமிழ் தேசிய இனத்தின் மகன் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தன் முதுகில் தூக்கி வருகிறார். அடிக்கிற அடியில நரேந்திர மோடி, இந்த ஓபிஎஸ்க்கு விழுவுற அடி நரேந்திர மோடிக்கு விழுவணும், விடுவணும். வெல்லவே கூடாது, ஓபிஎஸ் வெல்லவே கூடாது. தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் மானமும் ரோசமும் கொண்டவர்கள் என்றால் நம்மை வானர கூட்டம் என்றவன், நம்மை ராவணனின் பிள்ளைகள் என்றவன், ராவணனினுடைய வாரிசுகள் அவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள். ஈழத்திலே நடப்பது ராமனின் வாரிசுகளுக்கும் ராமனின் வாரிசுகளுக்குமான போர். அந்த போரிலே ராவணனினுடைய வாரிசுகள் கொல்லப்பட வேண்டியவர்கள் சிங்களர்கள், ராமனின் வாரிசுகள் அவர்களோடு தான் நாங்கள் நிற்போம் என்று சொன்ன எல்கே அத்வானியினுடைய இந்த நர வேட்டையாளர்களாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை தன் முதுகிலே தூக்கி வருகிற பன்னீர்செல்வம் அவர்களை இந்த மண்ணில் இருந்தே நாம் விரட்ட வேண்டும், விரட்டணும். இந்த நிலத்தில் பலாப்பழம் வெல்லவே கூடாது. கேவலமா இல்ல, கேவலமா இல்ல, வெட்கமா இல்ல உங்களுக்கு? அப்படி என்னடா உங்களுக்கு அதிகார பசி? அப்படி என்னடா நீங்க தமிழ்நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரத்தில் இருந்தீங்கல்ல, உச்சபட்ச அதிகாரத்தில் முதலமைச்சரா இருந்தீங்கல்ல, அப்ப நீங்க நினைச்சிருந்தா ராமநாதபுரம் மண்ணை, அறந்தாங்கி மண்ணை, பரமக்குடி மண்ணை மாற்றி நிறுத்தி இருக்க முடியும்ல? அப்பெல்லாம் புடுங்காத ஆணிய இவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தான் புடுங்க போறாருன்னா இதை நம்புறதுக்கு நாம முட்டாளா இருக்கணும். யோசிச்சு பாருங்க. இதை நம்ப வைக்கிற அவரு அறிவாளியா இருக்கணும், இதை நம்புற நாம முட்டாளா இருக்கணும் என்பதை சிந்தித்து பலாப்பழம் தெரித்து ஓடும். இவனுக்கு அடிக்கிற அடி நரேந்திர மோடிக்கு அண்ட கட்டணும். இது தமிழர் நிலம். ஆம், நாங்களில் ராவணனின் வாரிசுகள் தான் நாங்கள். ஏன்? ராவணன் என்கிற பெருமாவீரன் தான் உங்கள் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அம்மையார் சீதாவினுடைய கற்பை பாதுகாத்த வரலாற்று பெருந்தலைவன் எங்கள் தமிழ் பேரினத்தினுடைய மன்னன் ராவணனின் வாரிசுகள் தான் நாங்கள். நீ சொன்னல்ல, உங்க ராமர் என்ன பண்ணாரு? போய் நின்னுகிட்டு, அம்மா நீ அசோக வனத்துல இலங்கையில பல நாட்கள் ராவணனோட தங்கி இருந்த, இங்க இருக்கிற எல்லாரும் உன்னை சந்தேகப்படுகிறார்கள், நீ போய் நெருப்புல இறங்கி ஏந்திரிச்சு வெளியில வா, அப்படி நீ நல்லா வந்துட்டீன்னா நீ பத்தினி தன்மையோட இருக்கிறேன்னுட்டு கட்டில பொண்டாட்டிய சந்தேகப்பட்ட அயோக்கியர் ஐயா ராமர். அந்த ராமர் சொன்ன கூற்றுக்கு இணங்க நெருப்புக்குள் இறங்கினார் மரியாதைக்குரிய அம்மையார் சீதா அவர்கள். சீதா நெருப்பில் இறங்கிவிட்டு வெளியே அப்படியே வெளியேறி வருகிறார் என்றால் அந்த இடத்திலே நிரூபிக்கப்பட்டது அம்மா சீதாவினுடைய கற்பு மட்டுமல்லடா, தமிழ் தேசிய இனத்தின் மன்னன் எங்கள் ராவணனுடைய பெருமைக்குரிய தமிழ் தேசிய இனத்தின் மன்னனுடைய வீரமும் அவன் பெண்களை போற்றுகிற அறமும் தான் அந்த நிகழ்விலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தமிழ் சமூகத்தின் மக்கள் நாம் உணரணும். ஆனா நம்மளை சிறுமைப்படுத்துறான். ராவணனின் வாரிசுகள் அவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்களா? நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம்டா, நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். எங்களை பிரபாகரனின் பிள்ளை என்பதாலும் ராவணனின் வாரிசுகள் என்பதாலும் நாங்கள் பெருமிதத்தோடு களத்தில் நிற்கிறோம். நாங்கள் தமிழ் தேசிய இனத்தின் உரிமைகளுக்காக களத்திலே எண்ணற்ற சமர் செய்து கொண்டு நிற்கிறோம். சிந்திச்சு பாருங்க. எதுக்கு இந்த அயோக்கிய பயலுக்கு ஓட்டு? எதுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு? எதுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு? எதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு ஓட்டு? எதுக்கு ஓட்டு போடணும்? சிந்திச்சு பாரு.
இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமே திராவிட முன்னேற்ற கழகம் தான். திராவிட முன்னேற்ற கழகம் தான். கச்சத்தீவு யார் காலத்தில் பறிபோனுச்சு? சாட்சாத் ஐயா கருணாநிதியின் காலத்தில் தான். இந்திரா காந்தியினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த இந்திரா காந்தி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கச்சத்தீவை வாரி கொடுத்தார் ஐயா அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள். அப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தது யார் தெரியுமா? யார் இந்த மண்ணினுடைய பாதுகாவலர், யார் மீனவ மக்களுடைய பாதுகாவலர் என்று நீங்கள் ஆண்டாண்டு காலமாக நம்பி தெரிந்தீர்களோ அந்த கருணாநிதியினுடைய ஆட்சி காலத்தில் தான் நம் மன்னன் சேதுபதி மன்னனுடைய சொத்தாக இருந்த கச்சத்தீவு பறிபோனது. கச்சத்தீவு பறிபோனதால் நமக்கு என்ன பிரச்சனை? நமக்கு ஒண்ணுமே இல்லையா? அறந்தாங்கில இருக்கிறவங்களுக்கு நமக்கு என்ன பிரச்சனை? கோட்டப்பட்டினத்தில் இருக்கிற மீனவர்களுக்கு தானே பிரச்சனை நீங்கள் கருதலாம். ஆனால் வணக்கத்திற்குரிய உறவுகளே, அந்த கச்சத்தீவு தமிழ் தேசிய இனத்தின் நிலத்திற்குள் இந்திய பெருநிலத்தின் எல்லைக்கு உட்பட்டு இருந்திருந்தால் இந்தோனேசிய கடல் எல்லைக்குள்ளே கோட்டைப்பட்டணத்தினுடைய மீனவன் சென்று மீன்பிடிக்க முடியும். காங்கேசன் துறைக்கு அந்த பக்கம் இந்துமா கடலிலே இலங்கை தீவை தாண்டி போய் இந்திய பெருங்கடலிலே நாம் மீன்பிடிக்க முடியும். நம் எல்லைக்குள்ள இருந்திருந்துச்சுன்னா. ஆனால் தமிழர்களுடைய பாரம்பரிய உரிமையாக இருந்த நம் பாட்டன் சேதுபதி மன்னனுடைய பெயரிலே பட்டா இருந்த நம் நிலத்தை கூறு போட்டு கொடுத்த கொடியவன் கருணாநிதி. அந்த கருணாநிதியினுடைய கூட்டணி வேட்பாளர் தான் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அண்ணன் நவாஸ்கனி அவர்கள். அவரை வெல்ல வைக்க போறீங்களா? அவரை வெல்ல வைக்கிறதுனால தமிழ் சமூகம் அடைய போற நன்மை என்ன, அடைந்த நன்மை என்ன சிந்திச்சு பாருங்க. எல்லாம் துரோகம் தானே, எல்லாம் துரோகம் தானே. இதே அண்ணன் நவாஸ்கனி அவர்கள் அதிகாரத்தில் இருந்தபோது தானே பிரிட்ஜோ கொல்லப்பட்டார். இதே அண்ணன் நவாஸ்கனி இருந்த காலத்தில் தானே கோட்டைப்பட்டினத்தினுடைய மீனவர்களுடைய உயிர் உறுப்புக்குள் கயிறை கட்டி சிங்கள பேரினவாத அரசனுடைய படகுல கட்டி இழுத்துக்கிட்டு போய் பச்சை படுகொலையை தமிழ் தேசிய இனத்தினுடைய மீனவர்களை கொன்றான் சிங்களன். அதை எதிர்த்து ஒரு நாளாவது உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் நவாஸ்கனி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரா? எங்கள் மக்கள் அறந்தாங்கி மக்கள், எங்கள் மக்கள் கோட்டைப்பட்டின மக்கள், மீமிசல் மக்கள், ராமநாதபுரம் மக்கள், மீனவர்கள் தினந்தோறும் கடலிலே சிங்கள பேரினவாத அரசால் படுகொலை செய்யப்படுகிறார்கள். இதற்கு ஒரே வழி கச்சத்தீவை மீட்பதுதான் என்று ஒரு நாளாவது உங்கள் வாக்கை பெற்று சென்ற அண்ணன் நவாஸ்கனி அவர்கள் ஒரு நாளாச்சு ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தையோ அல்லது ஒரு குறிப்புரையோ எழுதி கொடுத்து அந்த நாடாளுமன்றத்தினுடைய கவனத்தை தன் பக்கத்தில் திருப்பி இருக்காரா? ஒரு நாள். அவருக்கு எதுக்கு ஓட்டு? அவருக்கு எதுக்கு ஓட்டு? ஆனா அவர் பேசி இருக்கிறார் நாடாளுமன்றத்தில். என்ன பேசி இருக்கிறார்? திராவிடம் வாழ்க, உதயநிதி ஸ்டாலின் வாழ்க. அந்த மைத்துக்கார உங்களை நாங்க அங்க அனுப்பணும். அதுக்கு அனுப்பணும் உங்களை. இது தமிழ் தேசிய இனத்தின் மக்களுடைய பிரச்சனை இல்லையா? கச்சத்தீவு மீட்பு என்பது அது குறித்து ஒரு போராட்டம், ஒரு கவன ஈர்ப்பு. ஒன்னும் செய்யாத அண்ணன் நவாஸ்கனி அவர்களுக்கு மீண்டும் நீங்கள் வாக்கை செலுத்தி தமிழ் சமூகத்தின் மக்கள் ஏமாறப் போகிறீர்களா என்பதுதான் கேள்வி, என்பதுதான் கேள்வி. மாறாக அதிமுக கூட்டணிக்கு வாக்கு செலுத்துவீங்களா? இவன் ராத்திரில திருடுறவன் திமுக காரனா, அவன் பகல்ல பச்சை படுகொலை பண்ணி திருடுறவன். அவன் உலகமெல்லாம் இருக்கிற அந்த வேட்பாளர், உலகமெல்லாம் இருக்கிற மலைகளையும் இயற்கை வளங்களையும் ஆறுகளில் இருக்கிற இந்த மணலையும் அள்ளி இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிற வள வேட்டையாளன் அந்த ஐயா அதிமுக வேட்பாளர். அவருக்கு ஓட்டு போட போறீங்களா? அவருக்கு ஓட்டு போடுறதுனால இந்த தமிழ் சமூகம் மாற்றத்தை சந்திக்க போகிறதா? எந்த மாற்றமும் வராது, எந்த மாற்றமும் வராது. திமுகவும் காங்கிரசும் தமிழ் தேசிய இனத்திற்கு செய்தது பச்சை துரோகம், பச்சை துரோகம். இந்த அறந்தாங்கி பகுதி என்பது கடைகோடி விவசாயிகள் வாழ்கிற பகுதி. இது இந்த பகுதியிலே தீராத பிரச்சனையாக இருக்கிறது காவிரி நீர் உரிமை பிரச்சனை. இந்த நிலத்திற்கு வரவேண்டிய தண்ணீர், காவிரியினுடைய கடைகோடி விவசாயிகளுக்கு வரவேண்டிய தண்ணீர் முறையாக வருவதே இல்லை. ஏன் வரல? ஏன் வரல? அவன் ஏற்கனவே KRSங்கிற ஒரு டேமை மைசூர் கிட்ட கட்டிட்டான் கன்னட. இப்ப மீண்டும் நம்ம பகுதியில் பிலிகுண்டுலுவுக்கு மேல நம்ம பகுதியில் அணைய கட்ட துடிக்கிறான். கர்நாடக எல்லை பகுதியில்
அவன் மேக்கத்தாட்டுல அணைய கட்டுவேங்கிறான், அதுக்கு சிறப்பு நிதியை ஒதுக்கிட்டேங்கிறான். யாரு? காங்கிரஸ் கட்சி. கர்நாடகாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற டி.கே. சிவகுமார், சித்தராமையா, இவங்க எல்லாம் சொல்றாங்க நாங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட நாங்கள் தர முடியாது, எங்களுக்கே குடிக்க தண்ணி இல்ல, பெங்களூர்ல தண்ணி இல்லங்கிறான். டேய், உங்களுக்கு நான் ஒன்னு சொல்லவா? கர்நாடக KRS அணையிலே 10 லிட்டர் தண்ணீர் இருந்தால் அதில் 5 லிட்டர் தண்ணீர் தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் எங்களுக்கு சொந்தமான தண்ணீர். நாங்கள் கேட்பது உன்கிட்ட பிச்சை இல்ல, எங்களுடைய வாழ் உரிமை. தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாங்கள் காவிரியில் கேட்பது பிச்சை இல்லடா, எங்களுடைய உரிமை. உனக்கு வரலாறு தெரியுமா? நாங்கள் மன்னராட்சி காலத்தில் இருந்தபோது நாங்கள் இந்த கேடுகட்ட ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டு வாழும் சமகாலத்தில் வாழும் போது ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம். ஆனால் வணக்கத்திற்குரிய உறவுகளே, நாங்கள் மன்னராட்சி காலத்தில் இருந்தபோது எங்கள் மண்ணை ஆட்சி செய்த பராந்தக சோழன் பெருமாவீரன் தமிழ் தேசிய இனத்தினுடைய மன்னன் காவிரில அங்க குறுக்க அணைய கட்டுறானா, துங்கபத்ரா நதியில அணைய கட்டுறானா, முதல்ல தன்னுடைய வாளை அனுப்புவான், தன்னுடைய வாள் போகும். தமிழர் நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற சோழ பெருநிலத்தின் பேரரசன் பராந்தக சோழனுடைய வாள் வருகிறது. தண்ணீரை திறக்கிறாயா இல்லையா, சோழனின் பெரும்படை பின்னால் வரும் என்று சொன்ன உடனேயே அங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்த மைசூர் சமஸ்தானத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த சமஸ்தானவாதிகள், மைசூரினுடைய மன்னர்கள் அந்த ஆற்று நீரை திறந்து விட்டார்கள். அது மன்னராட்சி. ஏன்? எங்கள் மண்ணின் மக்களை மன்னராக இருந்தவன் எங்கள் தமிழ் தேசிய இனத்தின் மன்னனாக இருந்தான். தமிழ் தேசிய இனத்தின் மக்களின் உரிமையை உணர்ந்து நின்றான். அதற்காக வீரம் செறிந்த தன்னுடைய வாளை அனுப்பினான் பெங்களூருக்கும் மைசூருக்கும். போன உடனே பார்த்துட்டு வாளை பார்த்த உடனே கும்பிட்டுட்டு திறந்து விட்டான். எங்களுக்கு படை நடத்தி பராந்தகன் படை நடத்தி காவிரி வென்ற வரலாறு தமிழ் தேசிய இனத்தின் வரலாறு. இந்த பரதேசிகள் திராவிட திருடர்கள் தமிழ் தேசிய இனத்தினுடைய வரலாற்றை திருடி மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய உரிமைகள் அனைத்தையும் அடகு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கருணாநிதி காலத்தில் 1974 ஆண்டு இன்றும் இருக்கிற இந்த காவிரி நதிநீர் சிக்கல் அன்றே தீர்க்கப்பட்டிருக்கும். ஏன்? கர்நாடகாவிலே ஒரு இடைத்தேர்தல் வருகிறது. அந்த இடைத்தேர்தலிலே நிஜலிங்கப்பாவை வீழ்த்த வேண்டும். நிஜலிங்கப்பாவை வீழ்த்தினால்தான் இந்தியாவை இந்திரா ஆளப்போகிறாள் என்பதை காட்ட முடியும். இந்திரா காந்தியை இந்தியாவின் தலைவராக உருவாக்க வேண்டும் என்றால் இடைத்தேர்தலிலே கர்நாடகாவிலே நிஜலிங்கப்பாவை வீழ்த்த வேண்டும். நிஜலிங்கப்பாவை வீழ்த்த வேண்டும் என்றால் தமிழர்களுக்கு தண்ணீர் தரக்கூடாது. தண்ணீர் திறந்து விடு என்று நிஜலிங்கப்பா சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டால் அந்த மண்ணிலே கர்நாடக மக்கள் அவருக்கு தண்ணீருக்கு எதிராக களத்திலே நிற்கிற நிஜலிங்கப்பாவிற்கு வாக்கை செலுத்தி அவரை வெற்றி பெற செய்து விடுவார்கள். இந்திரா வெல்ல வேண்டும். அப்ப என்ன பண்ணணும்? மன்னார்குடியினுடைய மகத்தான விவசாயி ஐயா ரெங்கநாதன் போட்ட வழக்கு நிலுவையில் இருக்கு. உச்ச நீதிமன்றத்தில் டெல்லியில அந்த வழக்கு நமக்கு தீர்ப்பு எழுத காத்திருக்கிறது. நீதிபதி தீர்ப்புரையை எழுதுவதற்காக அந்த எழுதுகோலிலே மையை ஊற்றிட்டாரு. காலையில எழுத போறாரு. காலையில தமிழர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துவிட்டால் நிஜலிங்கப்பா வெற்றி பெற்று விடுவார். இந்திரா காந்தியினுடைய அரசியல் தோற்றுவிடும். அதற்காக என்ன பண்றாங்க இந்திரா காந்தி? மன்னார்குடியினுடைய மகத்தான விவசாயி ஐயா ரெங்கநாதன் போட்ட வழக்கை திரும்ப பெற செய்ய கருணாநிதியை நாடுகிறார். கருணாநிதி ஓடுகிறார். ஓடி மன்னார்குடியினுடைய விவசாயியை மிரட்டுகிறார். விவசாய சங்கத்தினுடைய தலைவர் ஐயா ரெங்கநாதனை மிரட்டி அந்த வழக்கை திரும்ப பெற செய்கிறார். திரும்ப பெற செய்ததால் அந்த வழக்கு மீண்டும் கீழமை நீதிமன்றங்களுக்கு போயிருது. அப்போது நமக்கு வர இருந்த தீர்ப்பு ஒத்திவைக்கப்படுகிறது. அப்போது அந்த தீர்ப்பு நமக்கு 10 TMC தண்ணி இருந்தா அது 5 TMC தமிழ் தேசிய இனத்திற்கு சொந்தமானது என்று தீர்ப்புரை எழுத காத்துக் கொண்டிருந்தார்கள் நீதியரசர்கள். வர இருந்த தீர்ப்புக்கு எதிராக
அந்த வழக்கை திரும்ப பெற செய்து தமிழ் தேசிய இனத்திற்கு பச்சை துரோகத்தை செய்த பாதகன் தான் கருணாநிதி. அந்த கருணாநிதியின் வாரிசு ஸ்டாலினின் வேட்பாளர் தான் அண்ணன் நவாஸ்கனி அவர்கள். தவிச்ச வாய்க்கு தண்ணி தராத கருணாநிதியின் வாரிசு நவாஸ்கனிக்கு உங்கள் வாக்கா? தமிழ் தேசிய இனத்தின் மகள் எங்கள் அக்காவுக்கு உங்கள் வாக்கா? இதுதான் கேள்வி. இதை மட்டுமா கருணாநிதி நமக்கு துரோகம் செஞ்சார்? கருணாநிதி செய்ததெல்லாம் துரோகம், பச்சை துரோகம். எல்லாத்தையும் முடிச்சா நமக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. ஈழத் திருநாட்டில் நடந்த போரை நாங்கள் விடுதலை பெற்ற தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் எங்களுக்கென்று ஒரு நாடு அமைந்து விடும் என்று மகிழ்ச்சியில் திளைத்த போது இத்தாலியினுடைய இறக்குமதி சக்கலத்தி சோனியா காந்தியினுடைய விருப்பத்திற்கு இணங்க தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் எங்களை 1,50,000 பேரை பச்சை படுகொலை செய்தான் சிங்களன். அவனுக்கு ஆயுதம் கொடுத்து ஆட்பலம் கொடுத்து பொருளாதாரம் கொடுத்தது காங்கிரஸ். அதற்கு பக்கபலமாக உற்றத்துணையாக இருந்தது திமுக. அந்த கூட்டணியின் வேட்பாளர் நவாஸ்கனி, அவருக்கு உங்கள் வாக்கு? எவனாச்சும் ஒரு தமிழ் தேசிய இனத்தின் மகன் இந்த வேலையை செய்வானா? சிந்திக்க வேணாம். யார் நீ? ஓடுகிற காட்டாற்று நதிநீரை தடுத்து நிறுத்தி உலகத்திற்கே வேளாண்மை என்கிற பேராண்மையை கற்றுக் கொடுத்த தமிழ் தேசிய இனத்தின் மக்கள், அறந்தாங்கியில் வாழ்கிற தமிழர்கள், உங்களுக்கு கருணாநிதியின் பேரன் உதயநிதி எல்லாம் தலைவன் என்றால் உனக்கு வெட்கமா இல்ல? வெட்கமா இல்ல? 47 வயசு வரைக்கும் அமிதாவோட டூயட் பாடிக்கிட்டு இருந்த உதயநிதி உனக்கு தலைவன் என்றால் 14 ஆண்டு காலம் தமிழர் நிலத்தில் கடும் தவம் செய்து போர் செய்து வருகிற தமிழ் தேசிய இனத்தின் மகன் என் அண்ணன் சீமான் இந்த நிலத்திற்கு யார்? யோசிச்சு பாரு. இந்த பக்கத்து மாநிலம் ஆந்திரா, எங்களை போலவே மாற்றம் என்று ஒருவர் வந்தார், அண்ணன் பவன் கல்யாண் அவர்கள். 3 தேர்தல் தாக்கு பிடிக்கல, ஓடி சரணடைஞ்சிட்டார் ஆரியத்திடம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்கு போய் நின்றார். ஆனால் தமிழ் தேசிய இனத்தின் மகனாக இருக்கிற, அறந்தாங்கியில் வாழ்கிற அன்னை தமிழ் சமூகத்தினுடைய மகனாக இருக்கிற உங்கள் அன்பு பிள்ளை சீமான் வழிநடத்துகிற நாம் தமிழர் கட்சி இந்த 13 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் 7 தேர்தல்களை சந்தித்திருக்கிறது. 7 தேர்தல்களிலும் தொடர் தோல்வியை சந்தித்த பிறகும் இந்த களத்திலே தனித்து நின்று ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை உருவாக்கிவிட முடியும் என்கிற ஜனநாயக நம்பிக்கையை கொண்டிருக்கிற எங்களை தோற்கடித்து விடாதீர்கள். நீங்கள் தோற்கடிச்சிடாதீங்க, பாவம் செஞ்சிடாதீங்க. இந்த போய் சேர்ந்துட்டாரு எங்க அண்ணன் பவன் கல்யாண், என் சொந்தக்காரன் தான் அவர் போய் சேர்ந்துட்டாரு. யாரோட? ஆரிய சனாதன சக்திகளோட மாற்றம் என்று வந்தவர். ஆனால் நீங்கள் தொடர் தோல்விகளை கொடுத்த பிறகும் உங்களை நம்பி களத்தில் நிற்கிற உங்கள் பிள்ளை சீமானுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தாது எங்கிருந்தோ வந்த கருணாநிதியின் பேரனை எல்லாம் தலைவனாக ஏற்றுக்கொண்டு திரிகிறீர்களே, இது எந்த விதத்தில் ஆறாம்? உதயநிதி எல்லாம் உங்களுக்கு தலைவர் இல்ல? யார் உதயநிதி? 47 வயசு வரைக்கும் நரமுடி வர்ற வரைக்கும் நடிகையோடு சல்லாபம் கட்டிக்கொண்டு இருந்து விட்டு வந்த உடனே அமைச்சர் ஆயிடுவார். அப்ப இந்த மண்ணில் வாழ்கிற இந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள், அறந்தாங்கியில் வாழ்கிற அன்னை தமிழ் சமூகத்தின் மக்கள் எவனாச்சும் ஒருத்தன் உதயநிதி உயரத்துக்கு போயிட முடியுமா? அடுத்து பட்டத்து இளவரசர் ஆயிடுவார் அவர். அப்புறம் அவர் மன்னர் ஆயிடுவார். என்னடா இது ஜனநாயக நாடா? இது ஜனநாயக நாடா? மன்னராட்சி நாடா? இதை மாற்ற வேண்டாமா? நாம் இதை மாற்றுவதற்காக தான் தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாங்கள் தனித்து களத்தில் நிற்கிறோம். இவன் நம்மள சொல்லுவான், இங்கு வாழ்கிற இஸ்லாமியர்களுக்கு சீமானும் நாம் தமிழர் கட்சியும் எதிரானது, நீ நம்பாதன்பா. பாரதிய ஜனதா கட்சியின் பி டீம் யார? நாம் தமிழர் கட்சிய அண்ணன் சீமானை. டேய், நாங்க பிஜேபியோட பி டீம். சரி, நீங்க பாரதிய ஜனதா கட்சியை நேருக்கு நேர் முற்றமே, நெஞ்சுக்கு நெஞ்சு முற்றவர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின். சரிடா, நாங்க பிறந்த 14 மாச குழந்தை, நீங்க 60 ஆண்டு கால வரலாறு கொண்ட திராவிட பின்னணி, திராவிடத்தினுடைய மன்னர் உங்க ஸ்டாலின். உங்களுக்கு உதயசூரியன் சின்னம் கொடுத்து 50 ஆண்டுகள் ஆயிருச்சு.
ஆனால் உங்கள் சின்னத்தை பறிக்கல நரேந்திர மோடியினுடைய தேர்தல் ஆணையம். எங்கள் சின்னத்தை பறிச்சிருக்கிறா. சீமானின் சின்னத்தை பறிச்சு, எங்களுடைய பெருமைக்குரிய சின்னமாக இருந்த விவசாய சின்னத்தை பறிச்சு எங்களை துன்பப்படுத்தி துயரப்படுத்தி கடைசியில இந்த சின்னத்தை கொடுத்திருக்குது. எங்களை எப்படியெல்லாம் துன்பப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் செஞ்சிருக்கிற எங்களை பிஜேபியின் பி டீம் எந்த வழியையும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காத திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கும். நீ நம்புறியா? நீ நம்புறியா? எப்படி நீ நம்புவ? திராவிட முன்னேற்ற கழகம் இங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு எண்ணற்ற துரோகங்களை செய்திருக்கிறது. இந்த நரேந்திர மோடி இவ்வளவு அசுர பலத்தோடு இந்திய பெருநிலத்தை ஆட்சி செய்யும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது திமுக. அதன் தலைவர் ஐயா கருணாநிதி. யாராச்சும் ஒரு ஆள் என்னோடு வந்து இந்த இடத்தில் இல்லை நரேந்திர மோடியை வீழ்த்த பிறந்தவர் கருணாநிதின்னு யாராச்சும் ஒரு சுத்தமான வீர திமுகவினுடைய வீர என்கிட்ட உட்கார்ந்து பேசிரு, எங்களை ஜெயிச்சுட்டு வெளில போயிரு பாப்போம். ஜெயிச்சிரு பாப்போம். ஐயா நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தபோது இந்த நிலத்திலே, குஜராத் நிலத்திலே தேவனின் ஆட்சி நடக்கிறது பாரிங்கிற ஒரு பேரணியை நடத்துகிறார். என்னத்துக்காக வேண்டி தெரியுமா அந்த பேரணி? அப்பாவி இஸ்லாமியர்களை பச்சை படுகொலை செய்துவிட்டு தேவனின் ஆட்சி நடக்கிறது குஜராத்தில். எதிர்கட்சிகள் எல்லாம் நரேந்திர மோடிக்கு எதிராக குற்றச்சாட்டை வைக்கின்றன. நீங்க நம்பாதீங்க என்பதை காட்டுவதற்காக குஜராத்திலே போர்பந்தரிலே ஒரு பேரணி நடக்கிறது. யார் தலைமையில? நர வேட்டையாளன், நரமாமிச உண்பவன் நரேந்திர மோடி தலைமையிலே ஒரு பேரணி குஜராத் போர்பந்தரிலே. அந்த நிலத்தில் நடந்த பேரணிக்கு யார் தெரியுமா சிறப்பு அழைப்பாளர்? யார் தெரியுமா? எவனையெல்லாம் அல்லாவுக்கு பிறகு அவன்தான் எங்களை காப்பவன் என்று நீங்கள் நம்பித்திருந்தீர்களோ அந்த கருணாநிதியினுடைய மனசாட்சி முரசொலி மாறன் தான் அந்த பேரணியினுடைய சிறப்பு அழைப்பாளர். இதை யாராச்சும் ஒரு திமுகவினுடைய தோழர்கள், நண்பர்கள், சீமானின் தம்பிகள் நாங்கள் சொல்வது பொய் என்று இங்க நிரூபிக்கணும். நாங்கள் ஆவண சான்றோடு நாளைக்கு தர்றோம். ஏன் இன்னைக்கே தர்றேன், இங்கே தர்றேன். அந்த பேரணியில் RSS காரன் கூட அவ்வளவா கலந்துக்கலடா, இவன் தான்டா கலந்துக்கிட்டான். அன்னைக்கே நரேந்திர மோடியை வீழ்த்தி இருக்க முடியும்டா நம்மளால. குஜராத்துக்கு பிடிச்ச சனியோட அந்த சனியன் தொலைஞ்சு போயிருக்கும்டா. அவனை இந்தியா ஆளும் அளவிற்கு வளர்த்து விட்டது திமுகவின் தலைவர் ஐயா கருணாநிதி. அந்த பேரணியினுடைய சிறப்பு பிரதிநிதியாக இந்த தமிழர் தேசத்திலிருந்து இன்னொருத்தன் கலந்துக்கிட்டான். எவன் தெரியுமா? மஞ்சள் துண்ட சிவப்பு துண்ட கருப்பு துண்ட போட்டுக்கிட்டு முறுக்கி திரிவார வை கோபால்சாமி. அந்த ஈர வெங்காயம் என் சொந்தக்காரன் தான், பவன் கல்யாண், இந்த வை கோபால்சாமி, நீங்க எல்லாம் என் சொந்தக்காரங்க தான். ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க, సత్యమే నేను చెప్పాను వాడంతా మన సొత్త పోడదా. நான் தெலுங்கோடு, మీకు ముందుగా మాట్లాడి నుండే నాను ఓ తెలుగోడు, మాతోட మదర్ టంగ్ తెలుగు. உங்களால் நம்ப முடிகிறதா? உங்களுக்கு முன்னால் பேசிக் கொண்டிருக்கிற நான் பிறப்பால் ஒரு தெலுங்கன். ஆனால் இவன் என்ன சொல்வான்? சீமானும் அவன் கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் இங்கு வாழ்கிற இஸ்லாமியர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் கன்னடர்களுக்கும் துளு பேசுகிற மக்களுக்கும் எதிரானவர்கள்மா. நீ நம்பாத. ஏமாத்தி மஞ்ச குளிச்சிருக்கான். நீ நம்பி திரியிட. இந்த கருணாநிதி உன்னை காப்பாற்றுவார், ஸ்டாலின் உன்னை காப்பாற்றுவார், உதயநிதி உன்னை காப்பாற்றுவார்னு இங்க இருக்கிற இஸ்லாமிய சொந்தங்கள் நீங்கள் நம்பி திரிகிறீர்கள். நீங்கள் படுகிற துன்ப துயரங்கள் அனைத்திற்கும் கால்கோல் போட்டது இந்த கருணாநிதி. இவர் மட்டும் அன்றே அவருக்கு இருந்த வாய்ப்பை, அவருக்கு இருந்த அதிகாரத்தை பயன்படுத்தி குஜராத்தினுடைய முதலமைச்சர் அதிகாரத்தில் இருந்த நரேந்திர மோடியை வீழ்த்தி இருந்தால் இந்நேரம் இந்தியாவை ஆளும் உயரத்திற்கு அவரால் வந்திருக்கவே முடியாது. ஆனா அவனை வளர்த்து விட்டுட்டு இங்க வந்து நம்மள்ட்ட முட்டுவாங்க, நரேந்திர மோடியை நாங்க வீழ்த்த போறோம். வெங்காயம் நீயா வீழ்த்துவ? கருணாநிதி மகன் ஸ்டாலினாலா இந்த நரேந்திர மோடியை வீழ்த்த முடியும்? ஒரு காலம் முடியாது. வேறு யாரால் முடியும்? 21 நாடுகளை
எங்கள் இனத்தை அளித்த 21 நாடுகள் களத்தில் வல்லூராக நின்ற போதும் களத்தில் தனித்து நின்று வீர சமர் புரிந்தானே பெருமாவீரன் பிரபாகரனின் மகன் என் தலைவன் சீமான் ஒருவனால் தான் நரேந்திர மோடியை தமிழர் நிலத்திற்குள் வரவிடாது வீழ்த்த முடியும். இந்த திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் போட்டுக் கொள்வதெல்லாம் வெறும் நடிப்பு சண்டை. நீ ஏமாறாத, நீ ஏமாறாத. எத்தனை காலத்துக்கு தான் நீ ஏமாறுவ? ஒரு முக்மீன் ஒரு மீண்டும் மீண்டும் தவறு செய்ய மாட்டான். நீ ஏமாந்துகிட்டே இருக்க, ஏமாந்துகிட்டே இருக்க. உன்கிட்ட இலகுவா அவன் கொண்டு போய் சேர்த்துறான். பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்தணும்னா ஒரே வழி, அந்த கோபாலபுரத்து கோமாளி ஸ்டாலின் தான் வரணும்னு உன்னை ஏமாத்துறான். நீ ஏமாந்துற, நீ ஏமாந்துற. இதை மட்டுமா செய்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம்? நாடாளுமன்றத்திலே ஒரு விவாதம் வருகிறது, நரேந்திர மோடியினுடைய சர்க்காரை வீழ்த்த வேண்டும் என்று. அப்ப RSS காரனோட எழுந்திருச்சு நின்று பேசலடா. நரேந்திர மோடிக்கு ஆதரவாக எழுந்து நின்று RSS காரனோட பேசல. யார் பெருமா பேசினார்? நீங்கள் குஜராத்தில் இருக்கிற தேவனின் ஆட்சி நடத்தும் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியை நீங்கள் கவிழ்த்தீர்கள் என்றால் நீங்கள் சீக்கிய மக்களை படுகொலை செய்ததை நாங்கள் மக்கள் மன்றத்திலே பேசுவோம் என்று நாடாளுமன்றத்தில் பேசிய அயோக்கியன் யார் தெரியுமா? கருணாநிதியினுடைய மனசாட்சி முரசொலி மாறன். இது வரலாறு. இது தெரியலையா எங்க இஸ்லாமிய சொந்தங்களுக்கு, எங்க உறவுகளுக்கு? நம்பிக்கிட்டு தெரியுறீங்களே கருணாநிதி மகன் உங்களை காப்பாற்றுவான்னு. மொத்த மாடியில நின்னுகிட்டு சக்திமான என்ன வந்து காப்பாத்துவார்னு கொடைய புடிச்சுக்கிட்டு கீழே விழுவுறது ஒண்ணுதான். கருணாநிதி மகன் நம்மளை எல்லாம் காப்பாத்துவாருன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுறது ஒண்ணுதான். ரெண்டும் விளங்காதது, ரெண்டும் விளங்காதது. எல்லா வாய்ப்புகளையும் நழுவ விட்டு நாடாளுமன்றத்தில் இருந்த வரலாற்று பெருமைக்குரிய வாய்ப்புகளை எல்லாம் நழுவ விட்டுட்டு RSS இந்த நிலத்தில் பலமாக வளர்வதற்கு வாஜ்பாயிற்கு தன்னுடைய 5 ஆண்டு கால ஆதரவை பலமாக கொடுத்து தமிழ் தேசிய இனத்திற்கும் இந்திய ஒன்றிய நிலத்திற்கும் பச்சை துரோகத்தை செய்த கொடியவர் கருணாநிதி. இந்த வரலாறுல இலகுவா மறைஞ்சிட்டு அல்லாவுக்கு பிறகு எங்களை காப்பாற்ற கருணாநிதி தான். மறுமையில நீங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கு. மறுமையில நீங்க போய் பதில் சொல்லணும். நாங்கெல்லாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை எல்லாம் எழுப்பி கேட்டாருன்னா கூட, ஏ நீ எல்லாம் நல்ல பிள்ளடா, நேர்மையா நின்று போராடி இருக்கிறடனா, என்னை எல்லாம் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. உங்களை எல்லாம் கருணாநிதிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா, கருணாநிதியினுடைய பிள்ளைகளுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா எப்படி கேட்பா? எப்படி உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவாங்க? மறை என்ன சொல்லுது? இயற்கை வளங்களை காக்க வேண்டும் என்று சொல்கிறது. மறை என்ன சொல்கிறது? இந்த மலையை, இந்த பூமி தகடு ஆடாமல் இருப்பதற்காக யாமே இங்கு நட்டோம் என்கிறது புனித மறை திருக்குரான் சொல்லுது. இந்த மலைகளை கடத்தி கொண்டு போய் கல் குவாரி என்கிற பெயரிலே, கிரானைட் குவாரி என்கிற பெயரிலே இந்த மலைகளை நொறுக்குபவர் யார்? இந்த கருணாநிதியினுடைய வாரிசுகள், இந்த ஸ்டாலினுடைய வாரிசுகள், திமுக மாவட்ட செயலாளர்கள், திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர்கள் தான் எல்லா கல்குவாரியும் வச்சு மலைகளை எல்லாம் நொறுக்கி இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறான். அவனுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா மறுமையில உங்களை கடவுள் கேள்வி கேட்க மாட்டாரா? ஒரே ஒரு பூச்சாண்டி பிஜேபி எதிர்ப்பு. உங்கள்கிட்ட திறந்தவெளி சவால். தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாங்கள் திறந்தவெளி சவால் விடுகிறோம். ஒருவேளை நரேந்திர மோடிக்கோ காங்கிரஸ் கூட்டணிக்கோ தனி பெரும்பான்மை கிடைக்காது. அதில் அதிக பெரும்பான்மையாக நரேந்திர மோடியினுடைய பாரதிய ஜனதா கட்சி வென்றுவிட்டால் திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அந்த கூட்டணிக்கு நரேந்திர மோடிக்கு தன்னுடைய ஆதரவை தரமாட்டார்னு யாராச்சும் ஐவேளை தொழுகிற மகத்தான எங்கள் சொந்தங்கள் நீங்கள் யாராச்சும் ஒருவர் உறுதி கொடுக்க முடியுமா? இந்த கருணாநிதியினுடைய மகனை நம்பி யோசிச்சு பாருங்க. ஏன்? இவர்களுடைய கடந்த கால வரலாறு அப்படி. வெறும் 13 நாட்கள் அதிகாரத்தில் இருந்த வாஜ்பாயை கவிழ்த்து விட்டுட்டு வந்தாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள்
13 ஆண்டு காலத்தில் நான் வரலாற்று பிழை செய்து விட்டேன், இனி என் வாழ்நாளில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு தன் வாழ்நாளில் இறக்கும் வரை மோடியா லேடியா என்று கேட்டவர்கள் அவர்கள். ஆனா நீங்க அப்படி செய்வீங்களா? உங்களை நம்ப முடியுமா? 13 நாள்ல கவிழ்த்து விட்டுட்டு வந்த பிறகு அந்த வாஜ்பாயினுடைய அரசாங்கம் 5 ஆண்டு காலம் இந்திய ஒன்றிய பெருநிலத்தை ஆள்வதற்கு பக்கபலமாக உற்ற துணையாக இருந்து பச்சை துரோகத்தை இங்கு வாழ்கிற இந்திய பெருஞ்சமூக மக்களுக்கு செய்தது இந்த கருணாநிதி வாஜ்பாயினுடைய காலத்தில் தான். ஆர்எஸ்எஸ் கிராஸ் ரூட் லெவல்ல வளர்ந்தான். அதுக்கு அடித்தளமிட்டு கொடுத்தது கருணாநிதி. அவரை நம்பிக்கிட்டு நின்றுகிட்டு சீமானின் பிள்ளைகள் எங்களை போய் பிஜேபியின் பி டீம், நாம் தமிழர் கட்சியை பிஜேபியின் பி டீம் சொன்னா நம்புறது, அதுல கிண்டல் கேளிக்கை வேற எங்களை செய்யறது. யோசிச்சு பாருங்க. பிறமொழியாளர்களுக்கு எதிரானது நாம் தமிழர் கட்சின்னா நான் எப்படி என்னுயிர் தலைவன் சீமானோடு 14 ஆண்டு காலம் கடும் தவத்தில் கடும் வேள்வியில் அவனோடு களத்தில் நிற்கிறேன் என்றால், தமிழ் தேசிய இனத்தின் மகன் அவன் இங்கு வாழ்கிற பிறமொழி தேசிய இனங்களுக்கு எதிராக எப்போதும் நிற்க மாட்டான். ஏன்? ஏன்? உலகத்திற்கே இந்த நிலத்தில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற உயிர்மை நேய கோட்பாட்டை உலகத்திற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கணியன் பூங்குன்றனார் என்கிற வரலாற்று பெருந்தலைவன் வகுத்து கொடுத்த வழிவந்த தமிழ் தேசிய இனத்தின் மக்கள், உங்கள் ரத்தத்தில் இருந்து வந்த சீமான் இங்கு வாழ்கிற பிறமொழிவழி தேசிய இன மக்களுக்கு எப்படி எதிராக இருப்பார் என்று நாங்கள் நம்புவது. அதனால்தான் என் உயிர் தலைவன் சீமானோடு களத்தில் நிற்கிறேன். நான் நிஜமே சொப்பேனே ఇప్పుడు నమ్ముండా நான் తెలుగోడ మా తాత ఈ స్టేట్ తోడ ఫస్ట్ చీఫ్ మినిస్టర్ వామాందు రామస్వామి రెడ్డి గారు, ఆయనతోడ మనముండే నానే ఈ ఎన్టీకే పార్టీలో ఉండేనంట. మీరంతా ఎందుకు వేరే పార్టీలో డిఎంకే పార్టీలో ఏడిఎంకే పార్టీలో ఉండారు? வணக்கத்திற்குரிய சொந்தங்களே, உங்களுக்கு முன்னால் பேசிக் கொண்டிருக்கிற நான் பிறப்பால் ஒரு தெலுங்கன். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியாரனுடைய பேரன். நானே என் உயிர் தலைவன் சீமானுடைய உயிர்மை நேய கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு தமிழ் தேசிய இனத்தின் எழுச்சிக்காக அதன் வளர்ச்சிக்காக களத்தில் நின்று போராடுகிறேன் என்றால், மான தமிழச்சியின் மார்பிலே பால் குடித்த நீங்கள், வீர தமிழனின் பேராண்மைக்கு கருவான நீங்கள் கேடுகட்ட கருணாநிதி வகைராவிடமும் ஜெயலலிதா வகைராவிடமும் எதற்காக ஏமாந்து போகிறீர்கள்? இது தமிழர் நிலம். தமிழர் நிலத்தை ஆள்வதற்கு தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நீங்கள் முன்வந்து வாருங்கள். உங்களுக்கு இல்லாத உரிமை கருணாநிதியின் பேரனுக்கு எங்க இருந்து வந்துச்சு? ஏமாத்துவான். திராவிட போர்வையில ஓடி ஏமாத்துவான் அவங்கள. நீ ஏமாறாத. நான் தெலுங்கன் தெளிவா சொல்லிட்டு களத்துல நிக்கிறேன்ல, தன்னை தெலுங்கன் என்று ஒப்புக்கொண்டு ஐயா ஸ்டாலினை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஓட்டு கேட்க சொல்லு பார்ப்போம். நான் இந்த கட்சியை விட்டு போயிடுறேன். சொல்லு. எங்க தாத்தா ஓங்கோல்ல இருந்து தமிழ் நிலத்துக்கு பிழைக்க வந்தார், பஞ்சம் பிழைக்க வந்தார்னு சொல்லு. நான் சொல்றேன்ல, நான் தெலுங்கன் தான். ஆனால் நான் திராவிடன் இல்லை, நான் தூய தெலுங்கன். என்னை வாழ வைத்த தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்காக எழுச்சிக்காக 1000 ஆண்டுகளுக்கு பிறகு அதிகாரம் கேட்டு நிற்கிற அந்த இனத்தின் மீட்சிக்காக என் தலைவன் சீமானுக்காக உயிர் கொடுக்க தெலுங்கர்கள் நாங்கள் நிற்கும் போது நீங்க எதற்கு திராவிடத்தில் கரைந்து போகிறீர்கள்? இந்த கேள்வியை கேட்க வேண்டுமா? எவன் திராவிடன்? இங்கு வாழ்கிற தமிழ் தேசிய இனத்தின் மக்களை மடைமாற்றி சங்க இலக்கியங்களிலோ பட்டுப்பாட்டிலோ எட்டு தொகையிலோ எங்கேயாவது எங்கள் பக்தி இலக்கியங்களோ எதிலாவது ஒரு இடத்தில் தமிழ் தேசிய இனத்தின் மக்களை திராவிடன் எவனாச்சும் குறிச்சு வச்சிருக்கானா? கார்டு வெல்லுகிற வெள்ளைக்காரன் இந்த மண்ணிற்கு மண்ணியல் ஆராய்ச்சிக்கும் மதம் பரப்பும் வந்த வெள்ளைக்காரன் எழுதி வச்சாண்டா, ஒரிசாவுக்கு கீழே இருக்கிறவன் திராவிடன். அதை புடிச்சு வச்சுக்கிட்டு பெரியார் தொடங்கி அண்ணாதுரை தொடங்கி உங்களை மஞ்ச குளிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க யாராச்சும் ஒருத்தன் நான் எப்படா தமிழ தூய தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த நான் எப்படா திராவிடன் ஆக முடியும் என்று உன் அப்பனும் உன் தாத்தனும் கேள்வி கேட்டிருந்தால் கருணாநிதியின் மகனுக்கு இந்த பௌசான வாழ்க்கையை கிடைத்திருக்காது.
என் தலைவன் அண்ணன் சீமான் கட்சி தொடங்க வந்தா தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் தமிழர் என்று இழந்த உரிமையை கேட்பதற்காக இருக்கும் உரானின் சாதி என்னன்னு கூகுள்ல தேடுற நீ கருணாநிதியின் மகன் ஸ்டாலினின் சாதி என்னன்னு தேடி இருந்தீனா உனக்கு தலைவனாக எந்த அருகதையும் ஸ்டாலினுக்கு இல்லை என்பதை நீ உணர்ந்திருப்ப. வெட்டங்கட்டு போய் திராவிட போர்வையில ஒளிஞ்சுக்கிறது. நான் தெளிவா நிக்கிறேன்ல, தமிழ் தேசிய இனத்தின் உரிமையை பேசுகிற, தமிழர்களுடைய தன்னாட்சி உரிமையை கேட்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய மேடையில் தெலுங்கனாக பிறந்த என்னை ஏற்றி அழகு பார்த்து தமிழ் தேசிய இனத்தின் உரிமையும் மானிட அறம்போற்றும் அரசியலையும் பேச வைத்திருக்கிறது பாரா நாம் தமிழர் கட்சி. இதுதான்டா வரலாற்று பெரும் புரட்சி. நாங்கள் எந்த மொழிவழி தேசிய இன மக்களுக்கும் எதிரானவர்கள் அல்ல, நாங்கள் எந்த மத வழிபாட்டினருக்கும் எதிரானவர்கள் அல்ல, மாறாக தமிழ் தேசிய இனத்திற்கு உயிரானவர்கள் நாங்கள். இந்த நிலத்தை தமிழ் தேசிய இனத்தின் மகன்தான் ஆள வேண்டும், நாங்கள் எல்லாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்கிற கனவோடு தான் என் உயிர் தலைவனோடு களத்தில் நிற்கிறோம். ஒரு இடத்துல வைகோ தன்னை தெலுங்குன்னு ஒத்துக்க சொல்லுப்போம், திராவிடன்னு ஓடி ஒளிஞ்சுக்குவாங்க. எத்தனை காலத்துக்கு உங்க அதிகாரத்தை அவங்கள்ட்ட கொடுத்துக்கிட்டு அவங்கள்ட்ட மனு கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க? நீங்க எப்பேற்பட்ட தேசிய இனத்தின் மகன்? நீங்க இந்த தெற்காசிய பிராந்தியம் முழுவதையும் ஆட்சி செய்த பேரரசன் ராஜராஜனின் வாரிசு இல்லையா நீ? உனக்கு ஓங்கோல்ல இருந்து வந்த கருணாநிதியின் மகன் தான் உன்னை முதலமைச்சராக இருந்து ஆளணுமா? உனக்கு வெட்கம் இல்லையா? உன் உடம்புக்குள்ள தமிழ் ரத்தம் தான் ஓடுதா, வேற ஏதாச்சும் சாக்கடை இருக்கிற ஓடுதா? சிந்திக்க வேணாம். நான் இப்படிலாம் பேசுறேன்னு கோச்சிக்காதீங்க. வேற எந்த மாநிலத்திலையும் என் சித்தப்பன் ஜெகன்மோகன் ரெட்டி தான் தெலுங்கானாவா ஆந்திர பிரதேசத்தை ஆளுவான், என் அண்ணன் ரோஹந்த் ரெட்டி தான் தெலுங்கானாவை ஆழ்வான், மரியாதைக்குரிய சித்தராமையா தான் கர்நாடகாவை ஆழ்வார், உமன் சாண்டியும் பினராயி விஜயனும் தான் கேரளாவை ஆழ்வார்கள், வந்தவன் போனவெல்லாம் தமிழ்நாட்டை ஆழ்வார். தமிழன் டாஸ்மாக் மதுக்கடையில குடிச்சுக்கிட்டு துணி விலகிறது கூட தெரியாம படுத்து கிடப்பான். இது உன் தலை விதி. வெட்கம் இல்ல, மானம் இல்ல, ரோசம் இல்ல. எங்களை பாட்டு கேட்கிறது. சீமான் என்ன சாதி? நெஞ்சு வெடக்க பேசுறாரு. அவராத்தான் இருப்பாரு, மரவராத்தான் இருப்பாரு. தில்லா பேசுறாரு. இல்ல இல்ல, அவர் மாட்டுக்கறி திம்பேம்பாரு, அதனால அவர் அவரா இருக்க வாய்ப்பு இல்ல, அவர் இவரா இருப்பாரு. இந்த வெங்காயம் எல்லாம் தேட தெரியுதுல என் தலைவனை. நீ ஒரு நாள் கருணாநிதியின் சாதியை கேட்டிருக்கியா? இந்த நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இருந்தால் தமிழ் தேசிய இனத்தின் மக்கள், தமிழ் பெருங்குடியின் மக்கள் நீங்கள் நாட்டின் முதலமைச்சராக்கி இருப்பீங்க. அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் கருணாநிதி மகன் கவுன்சிலரா கூட இந்த நிலத்தில் அமர முடியாது. ஆனா இவன் என்ன சொல்லுவான்? சமூக நீதியை நாங்கள் பெற்றுக் கொடுத்தோம், பெருநியாரின் வாரிசுகள் நாங்க இல்லைன்னா தமிழம் படிச்சிருக்க முடியாது. வெள்ளக்கமாத்த கொண்டே அடிப்போம், வெள்ளக்கமாத்த அடி விழும். பெரியார் வருவதற்கு முன்பே 10 பாட்டும் 8 தொகையும் சீவக சிந்தாமணியும் எண்ணற்ற பக்தி இலக்கியங்களையும் காதல் இலக்கியங்களையும் அறிவுசார் அமுத இலக்கியங்களையும் படித்த தமிழ் தேசிய இனத்தின் மக்களுக்கு பெரியார் வந்து படிப்பு சொல்லி கொடுத்தாருன்னு சொன்ன மிதிவிழும். பெரியாரின் வாரிசுகள் வந்து எங்களுக்கு குடிக்க சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லு, அது பொருத்தமா இருக்கும். இவன் தாண்டா தெருவெங்கும் டாஸ்மாக் கடையை திறந்து வச்சான். இந்த கருணாநிதி, இந்த ஜெயலலிதா, இந்த ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்தில் தாண்டா அறந்தாங்கிகள் தெருவெங்கும் சாராய கடைகள் முளைத்திருக்கு. எங்கள் பிள்ளைகள் கல்வி நிலையங்களுக்கோ வழிபாட்டிடங்களுக்கோ மதரசாக்களுக்கோ பயமில்லாமல் போய் வர முடியாத சூழலை இந்த திராவிட திருடர்கள் தாண்டா உருவாக்கி வச்சிருக்கா. இவன் எங்களை குடிக்க வச்சாண்டா. எங்கள் சியான் காமராஜர் தாண்டா படிப்பகங்களை கட்டி எங்களை படிக்க வச்சாரு. காமராஜருக்கு பிறகு இந்த நிலத்தில் இருந்த 12,000 பள்ளிக்கூடங்களை மூடி 13,512 சாராய கடைகளை திறந்தது தாண்டா ஸ்டாலினின், கருணாநிதியின், ஜெயலலிதாவினுடைய அரசின் சாதனைகள்.
அறிவில் சிறந்த தமிழ் தேசிய இனத்தின் மக்களை குடிநோயாளிகளாக மாற்றியதை தவிர இந்த திராவிடம் என்ன மைத்தடா புடுங்கிருக்கு? இந்த கேள்வியை கேட்க தமிழர் நிலத்தில் ஒரு தலைவன் இருக்கிறான்னா அது என் உயிர் தலைவன் சீமான் மட்டும்தான். அந்த தலைவனின் பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தாது எங்களுடைய காதுகளிலே விஷத்தை ஊற்றிவிட்டு வேறு உங்களுடைய வள கொள்ளையர்களாக இருக்கிற உங்கள் வளங்களை கொள்ளையடிக்கிற இந்த திராவிட திருட்டு கூட்டத்திற்கு ஆண்டாண்டு காலமாக வாக்கு செலுத்துகிறீர்களே, இது எந்த விதத்தில் அறம்? பெரிய கேள்வி கேட்பாங்க. நீங்க அதிகாரத்துக்கு வந்துட்டா என்ன பண்ணிடுவீங்க? உலகத்தின் தலை சிறந்த பூமியாக எங்கள் தமிழர் நிலத்தை நாங்கள் மாற்றுவோம். உட்கார்ந்து இருக்கிற எங்க அம்மா சாதாரணமான ஆள் இல்ல, சாதாரணமான ஆள் இல்ல. உலகத்தின் அறம் ஒரு பக்கம் எப்படி இருக்கும்னா, அறத்தின் வடிவம் எப்படி இருக்கணும்னு நீங்க கற்பனை செஞ்சு பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட அறத்தின் வடிவம் தான் எங்கள் தமிழ் தாய். உங்களுடைய வேட்பாளர் அவங்கள முதல் முறையா சந்திச்சப்ப நானும் ஐயாவும் சொன்ன மாதிரி ஒரு கருத்து ஒண்ணு இருக்கு. அவரை எல்லாரும் போய் தேர்தல் காலத்துல எங்க அண்ணன் சென்னையில் அறிமுகப்படுத்தின உடனே எல்லாரும் போய் சூழ்ந்து தன் சுயம் படம் எடுத்துக்கிறாங்க, செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அதுல எங்க அம்மா கிட்ட ஒருத்தன ஆர்வ கோளாறுல போய், அம்மா நீங்க விஜய் டிவில அந்த சீரியல்ல நடிச்சீங்களேன்னு புடிச்சு விளக்கி விட்டாங்க. டேய் அறிவு கட்ட முட்டா பயல, நான் விஜய் டிவியில் நடித்ததால் எனக்கு பெருமை இல்லடா, நான் படித்திருக்கும் படிப்பும் நான் வகிக்கும் பொறுப்பும் நான் இந்த மண்ணின் மக்கள் மீது கொண்டிருக்கும் அன்பும் தாண்டா எனக்கான அடையாளம் என்று அந்த ஆர்வ கோளாறு அரைவேக்காட்டை தள்ளிவிட்டவங்க எங்க அம்மா, மரியாதைக்குரிய வேட்பாளர். அப்பேற்பட்ட வரலாற்று பெருமைகளுக்கு சொந்தக்காரவங்க. அறிவில் சிறந்த மகளை நாங்கள் களத்தில் நிறுத்தி இருக்கிறோம். இந்த களத்தில் இருக்கிற ஓபிஎஸ் அண்ணன் நவாஸ்கனி இன்ன பிற வேட்பாளர்கள் எல்லாரும் ஒரு இடத்தில் கூடுவோம். எல்லாரும் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் தமிழ் தேசிய இனத்தினுடைய திருமகள் சந்திரபிரபா, மருத்துவர் சந்திரபிரபா அவர்களும் உங்கள் காலத்திற்கு நீங்களே இடத்தை தேர்வு பண்ணுங்க, உட்காருவாங்க. இந்த நாட்டின் பிரச்சனைகள் எல்லாத்தையும் எல்லாரையும் விட்டு பேச விடு. ஐயா ஓபிஎஸ் விட்டு பேச விட்டீங்கன்னா மண்டை குழம்பி போயிருவார். இப்பயும் அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? தங்கத்தாரகை அம்மா இதய தெய்வம் புரட்சி தலைவர் வாழ்கன்னு சொல்லுவாரு. வேற ஒண்ணும் தெரியாது அவருக்கு. இந்த மண்ணின் பிரச்சனைகளை பத்தி பேசவே தெரியாது. அண்ணன் நவாஸ்கனிக்கு ஒண்ணுதான் நமாஸ் பண்ணவே தெரியாது, அவருக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனால் இன்ன பிற வேட்பாளர்களுக்கு இயற்கை வள கொள்ளைகளை அடிக்கத்தான் தெரியும். ஆனால் எங்கள் வேட்பாளர் உங்கள் மண்ணின் மகள் அம்மா சந்திரபிரபா ஜெயபால் அவர்கள் வரலாற்று புரிதல்களில் இருந்து தமிழ் தேசிய இனத்தின் வடுக்களை சுமந்து வருகிற சிசு எங்கள் அம்மா அவர்கள். நாங்கள் பட்டிருக்கிற துன்ப துயரங்களை தன்னுடைய வழிதெழுந்த வார்த்தைகளால் உள்வாங்கிக் கொண்டு களத்தில் நிற்பவர் உங்களுடைய வேட்பாளர். அவர் இந்த மண்ணின் உரிமைகள் குறித்து பேசுவார், இந்த மண்ணினுடைய இயற்கை வளங்களுடைய காப்புகள் குறித்து பேசுவார், இங்கே இருக்கிற பெண் உரிமைகள் குறித்து பேசுவார், இந்த நாட்டில் இருக்கிற அராஜக அட்டூழியங்களுக்கு எதிராக போர் முழக்கமிடுவார். இது ஏதாச்சும் ஒண்ணு உங்களுடைய வேட்பாளர்கள் திமுக அதிமுக கூட்டணி வேட்பாளர்கள் யாராச்சும் ஒருத்தன் பேசிட்டான்னா தெளிவா பேசிட்டு மேடையை விட்டு இறங்கிட்டா நாங்கள் அரசியல் களத்தை விட்டே வெல்ல முடியும். எங்கள் அம்மாவை வென்றணும். நீங்க உட்கார்ந்து பொருளியல்னா என்ன, சமூக நீதினா என்ன, வேலை வாய்ப்புனா என்ன, இந்த நிலத்தின் இயற்கை வளங்களை காப்பது எப்படி, கல்வி உரிமையை மீட்பது எப்படி, மத்திய அரசிடமிருந்து தமிழ் சமூகத்திற்கு பெற வேண்டிய உரிமைகளை எப்படி பெறுவது என்று ஒரு தர்க்கம் செய்து இவர்களுடைய கனவு என்ன என்பதை எங்கள் அம்மா பேசுவாங்க. அந்த ஈரவங்காயங்களுடைய கனவு என்ன என்பதை அவர்கள் பேசணும். ஒரு பேச்சு பேச மாட்டான். எங்கள் அம்மா பக்கம் பக்கமாக தமிழ் தேசிய இனத்தின் உரிமைகள் குறித்தும் தமிழ் தேசிய இனம் பட்ட துன்ப துயரங்கள் குறித்தும் பேசுகிற நெஞ்சுரம் படைத்தவர், ஆற்றல் படித்தவர், பண்பாளர் படித்தவரையே தமிழ் தேசிய இனத்தினுடைய வேட்பாளராக உங்கள் அன்பு பிள்ளை சீமான் களத்தில் நிறுத்தி இருக்கிறார். சாதாரண ஆள் இல்ல, சாதாரண ஆள். நீங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க. உங்களை நான் பார்த்த பொழுது முகமலர்ச்சியோடு களத்தில் நின்றேன் இருந்த நீங்க கொஞ்சம் கூட சோர்வோடு நீங்கள் நிற்காதீர்கள். நீங்கள் வென்பது என்பது தமிழ் தேசிய இனத்தின் வெற்றி.
நீங்க சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் ஒருவேளை வெல்லவில்லை என்றால் அது உங்கள் தோல்வி அல்ல, இது தமிழ் தேசிய இனத்தின் தோல்வி. நீங்க துயரப்படாதீங்க, முகமலர்ச்சியோடு காலத்தில் நில்லுங்க. உங்களை நாங்கள் எப்போது தொடக்க நாளில் இருந்து பார்த்தோமோ அப்படியே நீங்கள் முகமலர்ச்சியோடு நில்லுங்கள். உங்களோடு 13 கோடி தமிழ் தேசிய இனத்தின் மக்கள், உலகெங்கும் பரவி வாழ்கிற தமிழ் தேசிய இனத்தின் மக்கள், நாங்க உங்களோட நிற்போம், நாங்க நிற்போம். இது வெறும் அதிகாரம் தான், ஆனால் நீங்கள் எங்களுக்கு அன்னையாக தெரிகிறீர்கள். சோர்வா இருக்காதீங்க, தைரியமா இருங்க. உங்களை விட தலை சிறந்த வேட்பாளர் இந்த நிலத்தில் ஒருத்தனும் கிடையாது, ஒருத்தனும் கிடையாது. அறத்தின் வழி நின்று தேடினால் எங்கள் அன்னையைத்தான் நீ தேட முடியுமே தவிர இந்த சாராய கடை திறந்து வச்ச ஓபிஎஸ் தேட முடியாது, தர்ம யுத்தம் நடத்தின தருதலையை தேட முடியாது. நாங்கள் அறத்தின் வழி நின்றது சத்தியம் என்றால் உறுதியாக இந்த ராமநாதபுரம் தொகுதியிலே நாங்கள் வெல்வோம். நாங்கள் வெல்லும் போது மாபெரும் மாற்றம் இந்த தமிழர் நிலத்தில் நிகழும். நாங்க ஜெயிப்போம். நாங்க ஜெயிச்சா என்ன பண்ணுவேன்? உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்திற்குள் சென்றால் அறந்தாங்கியின் உரிமைகள் குறித்து என்ன பேசுவார்? அறந்தாங்கியினுடைய இளவரசர், அறந்தாங்கியின் மன்னர்களுடைய மகன்தான் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா ராமச்சந்திரன் அவர்கள். ஒரு நாளாவது ஒரு நாள் உங்களுடைய உரிமைகளுக்காக சட்டமன்றத்தில் பேசியிருக்காரா? பன்றி தொழுவம் கூட நல்லா இருக்கும்டா. அறந்தாங்கியினுடைய பஸ் ஸ்டாண்ட போய் பாருங்க, மூத்தர் நாட்டம், பன்றி தொழுவம் சுத்தமா இருக்கும்டா. மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடும் அந்த அறந்தாங்கியினுடைய பஸ் ஸ்டாண்ட் எப்படா இருக்கு? படு கேவலமா இருக்கு. அதை மாற்றக்கூட வக்கற்ற இந்த திராவிட திருவாளர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை எப்படி தருவார்கள் என்பதை தமிழ் சமூகத்தின் மக்கள் நீங்கள் உணரணும். நாங்க போனோம்னா என்ன பண்ணுவோம்? எங்கள் அம்மா என்ன செய்வாங்க? எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக அறந்தாங்கியினுடைய ராமநாதபுரத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக போனால் நாடாளுமன்றத்தில் முழக்கமிடுவார். என்னன்னு? சத்திரம், தஞ்சாவூர் சத்திரம் நிர்வாகத்திற்கு உட்பட்ட நிலம் அறந்தாங்கியில் எண்ணற்றது இருக்கு. அந்த சத்திரம் நிர்வாகத்திடம் பேசி எங்களுக்கு ஒரு திறன் சிறந்த பேருந்து நிலையம், மிகப்பெரிய பேருந்து நிலையத்தை உருவாக்கி தர வேண்டும் என்று உரிமை முழக்கத்தை எங்கள் மகள் அம்மா சந்திரபிரபா அவர்கள் நாடாளுமன்றத்திலே முழங்குவார். உங்களின் பிரதிநிதியாக அப்பேற்பட்ட வேட்பாளர் உங்களுக்கு வேணுமா? சிந்தி சிந்தி. இதை மட்டுமா எங்க அம்மா செய்வாங்க? இன்னும் எண்ணற்ற பிரச்சனைகள் அறந்தாங்கி மக்களுக்கு கேள்விக்குறியாக இருக்குது. நீண்ட காலமாக பாதாள சாக்கடை திட்டம் இந்த மண்ணிலே கிடப்பிலே கிடக்கிறது. அந்த பாதாள சாக்கடை திட்டத்தை மிக சிறப்பாக கொண்டு வந்து இங்கே விழுகிற கழிவு நீர் இந்த நகரத்தினுடைய எல்லைப்புற பகுதிக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு சுத்திகரிப்பு நிலையம் உருவாக்கப்பட்டு அந்த தண்ணீர் மறுசுழற்சிக்கு சாலையோரங்களில் இருக்கிற மரங்களுக்கு பயன்படுத்தப்படும். அப்பேற்பட்ட வேலையை எங்கள் அன்னை செய்வாங்க, எங்க அம்மா செய்வாங்க. அதற்கான சிறப்பு நிதியை எங்கள் அம்மா போராடி பெறுவாங்க. அதை மட்டுமா செய்வார்கள்? இந்த மண்ணிலே இருக்கிற தீர்க்கப்படாத பிரச்சனையாக இருப்பது கச்சத்தீவு பிரச்சனை. கச்சத்தீவு மீட்டெடுக்கப்பட்டால்தான் இங்கு வாழ்கிற கோட்டைப்பட்டினம் பகுதியினுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும். அப்படி கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்றால் ராமநாதபுரத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக அறந்தாங்கி மக்களினுடைய மனசாட்சியாக நாடாளுமன்றத்தில் சந்திரபிரபா நின்றால் நரேந்திர மோடிக்கு எதிராக, சோனியாவுக்கு எதிராக ஒரு போர் பிரகடனத்தை எழுப்புவார். என்னென்ன எழுப்புவாங்க? சோனியாவுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உன் மாமியார் இந்திரா காந்தி எங்களுடைய நிலத்தை, என் தாத்தன் எங்கள் பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொத்தை, என் நிலத்தை எங்களுடைய இன பகைவன் சிங்களனுக்கு கொடுத்திருக்காங்க, அதை திருப்பி எடுக்கணும். அதற்கு சட்ட நடவடிக்கையை இந்திய பெருமன்றம் இந்த நிலத்திலே செய்ய வேண்டும். அந்த மக்களுடைய பிரதிநிதியாக நான் இந்த கோரிக்கையை வைக்கிறேன். நீங்கள் கச்சத்தீவை மீட்கிறீர்களா? இல்லை இல்லை. தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் எங்களை பிரித்து விடுகிறீர்களா என்று சீமானின் குரலாக நாடாளுமன்றத்திலே எங்கள் அம்மா முழங்குவார். அந்த காட்சியை நீ பார்க்கணுமா? போடு ஓட்ட எங்க அம்மா போடு.
அப்பேற்பட்ட வரலாற்று சம்பவங்களை செய்ய காத்திருப்பவர் எங்க வேட்பாளர். ஆனா உங்க வேட்பாளர்லாம் அங்க போய் ஜெயிச்சு போய் நின்னான்னா அவன் கொடுக்கிற பஜ்ஜி சொஜ்ஜியை தின்னுட்டு, அவன் கொடுக்கிற பேட்டாவை வாங்கி தின்னுட்டு உனக்கு பச்சை துரோகத்தை செய்வான். இந்த மரியாதைக்குரிய அண்ணன் நவாஸ்கனி அவர்களோ ஓபிஎஸ் அவர்களோ யார் அதிகாரம் பெற்று அதிமுக அதிகாரம் பெற்று சென்றாலும் அறந்தாங்கியினுடைய உரிமைகள் எதுவும் பாதுகாக்கப்படாது. எங்கள் அம்மா சென்றால் ராமநாதபுரத்தினுடைய உரிமைகள் மட்டுமல்ல, இங்கு வாழ்கிற தமிழ் தேசிய இனத்தின் சிக்கலாக இருக்கிற கச்சத்தீவு உரிமை உட்பட, காவிரி உரிமை உட்பட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை நாடாளுமன்றத்திலே கேட்பார். இந்த அறந்தாங்கியினுடைய தீர்க்கப்படாத பிரச்சனையாக இருக்கிற நீர் உரிமை, இது கடைகோடி விவசாய நிலம், காவிரி டெல்டா பகுதியிலே கடைகோடி விவசாய நிலம். இந்த விவசாய நிலத்திற்கு ஒருபோக பயன்பாட்டிற்காக காவிரி நீர் தங்கு தடையில்லாது வர வேண்டும். அதற்காக நீங்கள் மேற்கத்தாட்டுவிலே அணையை கட்டக்கூடாது என்கிற போர் விளக்கத்தை உங்களின் பிரதிநிதியாக நாடாளுமன்றத்தில் பேசுவார் எங்கள் அம்மா மரியாதைக்குரிய சந்திரபிரபா அவர்கள். வேற எவனுக்கு ஓட்டு போட்டாலும் ஒரு இளவும் நடக்காது, உனக்கு கருமாதிதான் நடக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நீங்கள் எதிர்வரும் 19ஆம் தேதி ஒரு மாற்றத்திற்கு வாக்களியுங்கள். மாபெரும் மாற்றத்திற்கான கனவுகளை சுமந்து நிற்கிற மருத்துவர் அம்மா சந்திரபிரபா அவர்களுக்கு வெற்றி சின்னமான ஒளிவாங்கி சின்னத்தில் உங்கள் பொன்னான வாக்குகளை தாருங்கள். மாறாக தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் எங்களுக்கு துரோகத்தை செஞ்சிடாதீங்க. 14 ஆண்டு காலம் கடும் தவம் செய்து வருகிறோம். கடும் தவம், தொடர் தோல்விகளை சந்தித்த பிறகும் தமிழ் சமூகத்தின் மக்கள் உங்களிடத்திலே நேர்மையாக நின்று வாக்கு கேட்கிற ஜனநாயக உரிமையை அந்த வழியிலேயே நின்று வென்றுவிட வேண்டும் என்ற நம்பிக்கை கொண்டு நிற்கிற எங்களை நீங்கள் ஏமாற்றி விடாதீர்கள். உங்களின் உரிமைகளுக்காக களத்தில் நின்று நாங்கள் போராடுவோம். நாங்க காசு கொடுக்க மாட்டோம், அம்மாஞ்சலி காசு கொடுக்க மாட்டோம். உனக்கு சேவை செய்ய செல்லும் நான் ஒருபோதும் காசு கொடுக்க மாட்டேன். ஆனால் உனக்கான உரிமையை என் உயிரை கொடுத்தேன் பெற்றுக் கொடுப்பேன் என்ற கொள்கை பற்றுறுதியோடு எங்கள் வேட்பாளர் களத்தில் நிற்கிறார். ஆனா இவெல்லாம் என்ன பண்ணுவான், எங்க ஊர்ல எல்லாம் வந்துட்டு இப்ப ரேட்டு கூடிருச்சு. தஞ்சாவூர்ல எல்லாம் 1500 ரூபாயா ஓட்டுக்கு. அண்ணன் நவாஸ்கனி 250 ரூபான்னு சொல்லியிருக்காரு. ஏமாந்துறாரு. எங்க ஊர்ல எல்லாம் 1500 2000 கடும் போட்டி அங்க வந்துருச்சு தஞ்சாவூர்ல எல்லாம். அதனால நீ ஏமாந்துறாங்க. 250 300 500 ஓட்டு போடாது. நீ எவ்வளவு பெரிய இனம், 2 ஆட்டுக்குட்டி 5000 ரூபாய் விக்குது, ஒரு பன்னி குட்டி ஜோடி 20000 ரூபாய் விக்குது. நல்ல காரம் பசுமாடு 12 லிட்டர் கிடக்கிற பசுமாடு 60000 நிக்குது. டெல்லி எருமை 1,25,000 விக்குது. அதனால எரும மாட்டு விளையாச்சும் உனக்கு கேளு, ஓட்டுக்கு 1 லட்சம் கேளு. அறந்தாங்கில நிக்கிற நீ என் மக்கள் காசு வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 5க்கும் 10க்கும் 500க்கும் 1000க்கும் ஓட்ட போடாத, ஓட்டுக்கு 1 லட்சம் கேளு, வாங்கு. எங்க அம்மா கோச்சுக்குவாங்க ஓட்டுக்கு காசு வாங்குன்னு சொன்னா. ஆனா நீ வாங்கிட்டு வீட்டுல 5 பேர் இருந்தீங்கன்னா 5 ஓட்டு வாங்கு. 5 ஓட்டுக்கு 5 லட்சத்தை வாங்கிட்டு அந்த பணத்தை 2 கட்சிக்காரனும் கொடுப்பான். 2 கட்சியும் கொடுத்துச்சுன்னா 10 லட்சம் வரும். வாங்கி பத்திரமா வச்சுக்க, உன் புள்ள புடிச்சுகளுடைய கல்வி செலவுக்கு பயன்படுத்திக்க, உன்னுடைய வறுமையை நீக்கிக்க, எல்லா செலவும் பண்ணிட்டு மீதி 1,400 ரூபாய் எடுத்துக்க. 1,400 ரூபாய் ரொம்பலாம் வேணாம். 1,400 ரூபாய் எடுத்து மஞ்ச துணியில சுத்தி நல்ல பால்ல உன்னோட இஷ்ட தெய்வமா இருக்கிற வீரமா காளிய, பெரம்பலூர் வீரமா காளிய வேண்டிக்கிட்டு அதுக்குள்ள போட்டுரு. அம்மா வீரமா காளி, எங்க ஆத்தா இந்த திருட்டு பயெல்லாம் பணம் கொடுத்தான், நான் தெரியாம வாங்கிட்டேன், அவனுக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு அண்ணன் நவாஸ்கனி கிட்டையும் ஓபிஎஸ் கிட்டையும் இன்ன பிற வேட்பாளர்கள்ட்டையும் வாங்கிட்டேன். ஆனாலும் அந்த திருட்டு பயலுக்கு ஓட்டு போட எனக்கு மனசு ஒப்பல. அதனால உனக்கு 1,400 ரூபாய் முடிஞ்சு போட்டிருக்கேன். வீரமா காளி, எனக்கு தெய்வ குத்தம் எதுவும் வந்துடக்கூடாது தாயின்னு அந்த தாய் மேல பாரத்தை போட்டுட்டு இந்த தாய்க்கு, இந்த தமிழ் தாய்க்கு உன் ஓட்ட போடு. அப்படி நீ ஓட்டுச்சாவடிக்கு போய் உனக்கு பதட்டமா இருக்கு, பயமா இருக்கு, சாமி கண்ணை குத்திரும்னு நீ பயந்தீனா, அதுக்கும் சீமானோட தம்பி நான் ஒரு வழி வச்சிருக்கேன், பயப்படாத, நீ நல்லவன்,
நீ நல்லவன். அவன் தான் திருட்டு பைய. மலையை வெட்டி வித்தவன், மணல் அள்ளி வித்தவன். அவன் காசு கொடுக்கும் போது அவன் பயப்படாம கொடுப்பான். ஆனாலும் நீ சத்தியத்தின் மகன், வாங்கின காசுக்கு பாதனை செஞ்சிடக்கூடாதுன்னு நீ நினைப்ப. உன்னோட அந்த வழி எனக்கு புரியுது. அதனால நீ என்ன பண்ண, போய் நின்று பாரு, எல்லா இடத்துலையும் பாரு. அந்த தாமரைங்கிற அந்த சின்னத்தினுடைய மறு உருவமா இருக்கிற அதுக்கு இந்த பக்கம் ஏணின்னு ஒண்ணு இருக்கும். அது எதுக்கும் உதவாத ஏணி. அந்த ஏணியை ஓரமா தள்ளிடு. அப்புறமா இன்ன பிற சின்னங்கள் ரெட்டலை மொட்டலை எல்லாம் இருக்கும். அந்த சின்னத்துல எல்லாம் காரி துப்பிட்டு மங்களா இருக்கும் ஒரு சின்னம். பார்த்தா தெளிவா தெரியாது, ஒளிவாங்கி சின்னம். இந்த இருக்கு பாருங்க, இந்த சின்னம் தான். இவ்வளவு வெளிச்சமா இவ்வளவு பிரைட்டா அங்க இருக்காது, மங்களா இருக்கும். எது மங்களா இருக்குதோ அதுதான் இந்த தமிழ் தாயின் சின்னம், அதுதான் ஏற்றத்தின் சின்னம், அதுதான் மாற்றத்தின் சின்னம், அதுதான் நாம் தமிழர் கட்சியின் சின்னம், அதுதான் அண்ணன் சீமானின் சின்னம். அந்த சின்னத்துல ஒரு அழுத்தின உடனே பொழிச்சுன்னு ப்ளூ கலர்ல வெளிச்சமா ஒரு லைட் எரியும். எரிஞ்ச உடனே ஆகா மிஷின் வேலை செய்கிறான்னு நம்பிக்கையா. அடுத்தது நீ 1 லட்சம் வாங்கின ஓபிஎஸ்க்கு பலாபலத்துல ஒரு குத்து, அண்ணா நவாஸ்கனிக்கு ஒரு குத்து, வாங்கின காசுக்கு எல்லாருக்கும் ஒரு குத்து குத்திட்டு வீடு வந்து சேர்ந்து தெய்வ குத்தம் ஆகாது என்பதை கூறிக்கொண்டு சீர்மிகு தமிழர் நாட்டில் சீமானாட்சி மலரட்டும், சிந்தையெங்கும் தமிழர் நெஞ்சில் புரட்சித்தி பரவட்டும், பறக்கட்டும் புலிக்கொடி, இனியேனும் சிறக்கட்டும் தமிழ் கொடி, மீண்டும் கதிர்கையன் படை வெடிக்கும், காரிருள் நீக்கும், கீழ்வானம் சிவக்கும், கிழக்கு வெளுக்கும், கிளிநொச்சி எமதாகும், கிழக்காசிய பிராந்தியத்தில் அகண்டவரும் தமிழர் தேசம் பிறக்கும், தம்பியின் தம்பி சீமானின் படை அதற்கு உழைக்கும் என கேட்டுக்கொண்டு எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி சின்னமா மரியாதைக்குரிய அம்மா சந்திரபிரபாவனுடைய வெற்றி சின்னமான மைக் சின்னத்தில் வாக்களித்து எங்கள் மக்கள் எங்கள் அம்மாவை வெற்றி பெற செய்ய வேண்டுமா கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அடுத்து இதே இடத்தில் வெற்றி கூட்டத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.